கருட புராணத்தை பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத பல உண்மைகளை பற்றி ஒருவரிடம் மட்டுமே சொன்ன கருடன் இந்த பதிவில் கருட புராணத்தை பற்றி பல உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். வாருங்கள், என்ன உண்மை என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். நண்பர்களே, இந்த பதிவில் கருட புராணம் என்றால் என்ன, அதை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். கருட புராணம் என்பது பறவைகளின் அரசான கருடனுக்கு ஏற்பட்ட ஐயங்களை தீர்க்கும் பொருட்டு திருமால் எடுத்துரைக்கும் ஒரு அதி அற்புத புராணமாகும். மனிதர்களால் பிறந்த அனைவருக்கும், குறிப்பாக எதையும் பகுத்தறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய உயிரினமாக இருந்தாலும் பிறப்புகளில் உன்னதமான பிறப்பான மானுட பிறவியில் இருக்கக்கூடிய அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய புராணம் கருட புராணமாகும். அனைத்து வளங்களும் நிரம்பி இருக்கக்கூடிய மனிதர்கள் மற்றும் அல்லாத கணக்கில் சொல்ல முடியாத அளவிற்கு உயிரினங்கள் வாழ்வதற்கான வாழ்விடத்தை அளிக்கக்கூடிய இடம்தான் பூமி. பூமி உருவான பொழுதில் ஓரறிவு உயிரினங்கள் அதிகமாக இருந்த காலகட்டத்தில் இருந்து அடுத்தடுத்த காலத்தில் ஏற்பட்ட பிரணம வளர்ச்சி இன்று ஆறறிவு படைத்தும் எதையும் பகுத்தறிவு, நன்மை எது தீமை எது என அறிந்து செயல்படும் தன்மை கொண்டு சிறந்த உயிரினமாக இன்றளவு மனித உயிரினம் இருந்து வருகிறது. அணுவாக இருந்தாலும் அண்டமாக இருந்தாலும் அனைத்திலும் நிரம்பி இருக்கக்கூடிய பரம்பொருளால் உருவாக்கப்பட்ட உயிரினங்கள் தேவர்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய பிறப்பு என்பது மனித பிறப்பு. இந்த ஒரு காரணத்திலேயே மற்ற பிறப்புகளை காட்டிலும் மனித பிறப்பு என்பது அதி உன்னதமான பிறவியாக கருதப்படுகிறது. இதன் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்ட நமது முன்னோர்கள் மற்றும் தவசீலர்கள் நமது தோற்றத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பரம்பொருளிலும் இருந்து பலவித ஆற்றல்களை பெற்றிருந்தனர். அதனால் எதிர்காலம் தொடர்பான செயல்பாடுகளை அறிந்து கொள்ள உதவும் வகையில் எந்த ஒரு தொழில்நுட்ப உதவியும் இன்றி அன்றே ஒவ்வொரு கிரகத்திற்கும் உள்ள தொலைவு, நிறம் மற்றும் அதனுடைய தன்மைகள் குறித்தும் அந்த ஒளியினால் உயிரினங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் குறித்ததும் ஓலைச்சுவடிகளில் நமக்காக எய்து அளித்து சென்றுள்ளன. நமது முன்னோர்கள் எதையும் முன்னோக்கியே சிந்தித்து கொண்டு இருப்பதிலேயே என்னவோ அவர்களை நாம் முன்னோர்கள் என்று அழைக்கிறோம். ஏனெனில் இன்றைய நவீன யுகத்தில் நாம் வாழ்வதற்கு என்ன தேவை என்பதை மட்டும் இன்று யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றே பாரத பூமியில் பிறந்த நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் ஒரு பிறவி பிறப்பதற்கான காரணம் என்ன, அதன் பிறப்பு என்பது அதன் அடிப்படையில் அமைகின்றது. எதனால் ஒரு பிறவி பலவித இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவித்து இந்த பூமியில் வாழ்கின்றது என்பதை பற்றி தகவல்கள் அளித்து சென்றுள்ளன. பிறக்கின்ற அனைத்து பிறவிகளிலும் துன்பங்கள் அனுபவிக்காமல் சில பிறவிகள் இன்பத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றன. காரணத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு பலவித தகவல்களையும் நமது முன்னோர்கள் நமக்கு அளித்து சென்றுள்ளனர். அவர்கள் மேற்கொண்ட அந்த பயணத்திற்கு விளைவாக பரம்பொருளின் அருளோடு நமக்கு இந்த பூமியில் வாழ்வது எப்படி என்றும் தவறான செயல்களில் ஈடுபடுவதனால் நமக்கு என்னென்ன விளையும் என்பதையும் விரிவாக எடுத்துரைத்தும் பொருட்டு கருடனின் உதவியோடு கருட புராணம் பலவித இரகசியங்களையும் எடுத்துரைக்கின்றது. கருட புராணம் என்பது பூமியில் பிறந்து ஆன்மாவுடன் உடலுக்கும் இணைந்து இருக்கும்போது நாம் எந்தவித வாழ வேண்டும் என்றும் அந்த விதமாக வாழும்போது நாம் செய்த கர்மாக்களின் அடிப்படையில் உடலை இழந்த ஆன்மாக்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பத் துன்பங்களை பற்றி எடுத்துரைக்கும் ஒரு வாழ்க்கை சாஸ்திரமாகும். கருட புராணத்தை படிப்பதற்கு மூலமாகவோ அல்லது ஒருவர் வாசிக்கும் இன்னொருவர் கேட்பதன் மூலமாகவோ இந்த பூமியில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள இயலும். நாம் செய்யும் சிறு செயல்கள் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தும் என்பதையும் இந்த புராணம் நம்மளுக்கு எடுத்துரைக்கும். நமது பெற்றோர்கள் நாம் எந்தவித சில கடமைகளையும் செய்ய வேண்டும் என்றும் அந்த கடமைகளை செய்ய தவறினால் அதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பதையும் பற்றியும் நாம் முழுமையாக அறிந்து கொள்ள ஏதுவாக இருக்கக்கூடிய புராணம் கருட புராணம். இந்த பூமியில் வாழும் வரை
நம்மால் முடிந்த அளவுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக ஏற்படுத்தும் நோக்கத்தோடு கருட புராணத்தை பற்றி அறிந்து கொள்ள நமது முதல் அடிப்படையை எய்த்து வைப்போம் வாருங்கள்.